எழும்போதும் தொழும்போதும் வேலும் மயிலும் என்பே எழுந்தே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பே உருகி தொழுதி அழும்போதும் வேலும் மயிலும் என்பே அடியே சடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பே. பாம்பன் சாமி பாடல பாட்ட பாம்பன் சாமி பாடல அவர் எப்படி எழுவரா? எழும்போதும் தொழும்போதும் எழும்போதே நான் முருகான் தான் எழுதுவேன், வேலைய மயிலை தான் தொழுவேன். வேல் உண்டே வினையில்லை மயிலுண்டே பயமில்லை மனமே, புகனுண்டே குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அழுது தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். எந்த நேரமும் முருகா 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 முருகான்னு சொன்னா நமக்கு நல்லதே வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் கந்தபுராணத்துல பார்க்கணும். கந்தபுராணம் தன்னை எதிர்க்கிற சூரனை அழிக்கிறது கிடையாது, சூரன் பெற்ற திருவாழ்வு, சூரனுக்கு வாழ்வு கொடுக்கப்பட. முருகப்பெருமான் தன்னை எதிர்த்தவராய் இருந்தாலும் அவருக்கு வாழ்வு கொடுப்பாரே தவிர அழிக்கக்கூடியவரல்ல. அதனால்தான் கருணையே வடிவானவன் முருகப்பெருமான், கருணையே வடிவானவர், கருணையே உருவானவர், கருணையின் வடிவம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இந்த முருகப்பேரையே இந்த அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இவன் வீட்டுக்காரு வெளியூருக்கு வேலைக்கு போனாங்க. மாமியாருக்கும் நாத்தனார், 1000 மாமியார் கூட சமாளிச்சிடலாம், அரை நாத்தனாரை சமாளிக்க முடியாது. அரை நாத்தனார் தான் தெரியுமா? கல்யாணம் ஆகாத நாத்தனார். அப்போ முழு நாத்தனார்னா என்னன்னா கல்யாணமானவும் முழு நாத்தனார். அப்போ முழு நாத்தனார் இருந்தாலும் கொல்லதான், அரை நாத்தனார் இருந்தாலும் கொல்லதான். இப்போ இவங்க வீட்டில் அரை நாத்தனார் கல்யாணம் ஆகாது ஒன்று இருக்குது. இப்போ அண்ணன் தான் வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு. அம்மா வீட்டில் ஒரு வேலைக்காரன், அவரு பேரு முருகன். இவங்க முருகா 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 முருகான்னு அந்த முருகப்பெருமானை கூப்பிடுறாங்க. இப்ப அம்மா மட்டும் முடிவு பண்ணாங்க, எப்பன்னா மருமகள மூட்டை கட்டி அனுப்பணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்க பையன் வந்த உடனே என்னப்பா நீ இவளை உட்கார வச்சு சோறு போகிறதுக்கு சம்பாதிக்கிட்டு போனேன், இவோ வேலைக்காரன் முருகன் கூட தெரிஞ்சுக்கிறாடா, எந்த நேரமும் அவன் பேரையே சொல்லிக்கிறாண்டான்னு சொன்னான். மாமியாரும் நாத்தனாரும் 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் ஊர்லேயே இல்லாதவர் வெளியூர்லேருந்து வந்த உடனே யார் என்ன சொல்லுவாங்களோ அத்தனை நம்புவாங்க. உடனே இவர் என்ன பண்ணாரு, என்னடே என்ன இது சொல்லுங்க முருகா, ஏண்டி அந்த முருகன் பேரை சொல்கிற? தவறு முருகா, முருகான்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன் முருகா. ஏன்னா நம்ம அம்மாவுக்கு முருகா 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 முருகான்னு முருகன் பேரை சொல்லி சொல்லி நாவெல்லாம் பண்ணி போச்சு. சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன், சொல்ல மாட்டேன் முருகா, மன்னிச்சுடுங்க முருகா. மறுபடியுமா சொல்றேன், கோவப்படாதீங்க முருகா, இவங்க சொல்றத நம்பாதீங்க முருகா. ஏண்டே எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் சொல்றாங்கன்னா அது உண்மைன்ற மாதிரியே ஏன் எதிர்க்கவே அவன் பேரை முருகா முருகான்னு 10 முருகா சொல்ற, நீ கோவப்படாதீங்க முருகா, அப்படி அர்த்தம் இல்லை முருகா. அப்ப ஏன் நீ சொல்ற அந்த முருகன்ற பேரை சொல்லாம என்னால இருக்க முடியாது முருகா. ஓஹோ அவ்வளோ திமுறா அவனுக்கு, ஏண்டி ஏன் எதிர்க்கவே வேலைக்காரன் பேர வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல சொல்லி 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 என்னை கஷ்டப்படுத்துறியா, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு கத்தி எடுத்தான். ஐயே இப்ப நீ முருகான்னு சொல்லாம இருப்பறியா இல்லையா? கோவப்படாதே முருகா, என்னால சொல்ல முடியாம இருக்காது முருகா, இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்காவது, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற வாளால ஒரே வெட்டா கை வெட்டிட்டான். கையை வெட்டிய பிறகு அப்போது நம்ம என்ன பண்றாங்க, முருகா 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 கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே முருகப்பெருமான் அங்கே
அங்கே தோன்றி அந்த அம்மாவுக்கு வெட்டப்பட்ட கையை கொடுத்து அந்த அம்மாவுக்கு அனுகிரகம் செய்தார். அந்த அம்மாவுக்கு பேரே முருகம்மையார் பேர். முருகன் பேரையே சொன்னதனாலே முருகம்மையார் வரலாறு என்று இந்த அம்மாவுக்கு ஒரு தனி சன்னிதானம் கூட உண்டு. இப்படி நம்முடைய சிவபெருமானுடைய 63 நாயன்மாரிலே மங்கையர்க்கரசியார், அதற்கு பிறகு மதுரையம்பதி மகாராஜாவுடைய மனைவி மங்கையர்க்கரசியார், குலச்சரியார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் குலச்சரியார், அதற்கு பிறகு காரைக்கால் அம்மையார், 3 பெண்கள். இப்படி 63 நாயன்மாரிலே 3 பெண்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி முருகப்பெருமானுடைய சன்னிதானங்கள் இந்த முருகம்மையாருடைய சன்னிதானம் கூட தனியா இருக்குது. முருகா 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 முருகான்னு சொன்னதனாலேயே இந்த அம்மா முருகனுடைய திருவடியை போய் சேர்ந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான பெயர் முருகன். உதிக்கிற பொழுது நெருப்பு போலி உதிக்கிற பொழுது அதுக்கு பெயர் என்ன? முருகன். முருகன்ற பெயரோடு தான் உதிக்கிறார். ஒரு திரு முருகன் வந்து ஆக்கி உதித்தனன் உலகம் உய்ய. சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் என்றால் என்ன? நிறைந்த பிரகாசத்தை உடையவர் சுப்பிரமணிய. கந்தன், கவலைகளை தீர்ப்பதனாலே கந்தன். கார்த்திகேயன், கார்த்திகை பெண்கள் வளர்ப்பதனாலே கார்த்திகேயன். அம்மாள், முருகா என்று அழைத்தவுடனே அம்மா என்று ஓடி வந்தார். அந்த 6 உடம்பை ஒன்னா சேர்த்து 6 முகத்தோடு எம்பெருமான் 12 திருக்கரத்தோடு விளங்கினான். அந்த 6 முகத்தோடு விளங்கக்கூடிய அந்த வடிவத்திற்கு பெயர் சண்முக. சண்முகர் என்ற பெயரோடு இருக்கிறார். நான் என் செய்யும் இணைத்தான் என் செய்யும் என்னை நாடி வந்தே கோல் என் செய்யும் கொடும் கூற்றே என் செய்யும் குமரே சேரிசாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் சண்முகம் எனக்கு முன்னே தோன்றினே. வைத்த வேற்படை வானவனே மறவேன் உணனான் ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஒட்டி கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே முருகா. நான் என்ன பண்ண முடியும்? முருக பக்தனை நாளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாள் நல்லா இல்லை, அந்த நாள் நல்லா இல்லைன்ற பேரெல்லாம் உண்மையான முருக பக்தன் பார்க்க வேண்டியதுதான். அவன் கெட்ட நாள்லேயே ஒன்று செய்தா கூட முருக பக்தனுக்கு அது நல்லதாக மாறிடுமா. அன்னைக்கு நான் பண்ணுறேன். நான் என் செய்யும் வினைத்தான் என் செய்யும். நான் செய்த பாவங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன வினைத்தான் என் செய்யும் கோல் என் செய்யும். நவகிரகங்கள் என்ன பண்ண முடியும்? அதை கூட ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ ஒன்றும் பண்ண முடியாது? கொடும் கூற்றையும் செய்யும். கூற்றவன்னா எவன்? எவனால என்ன பண்ண முடியும்? அவனால கூட ஒன்றும் பண்ண முடியாது. தோளும் கடம்பும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இதெல்லாம் முன்னாடி தோன்றுகிற பொழுது நாளால என்ன செய்ய முடியும்? வினையால என்ன செய்ய முடியும்? எவனால என்ன பண்ண முடியும்? நவகிரகத்தினால கூட ஒன்றும் பண்ண முடியாதான். முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் வைத்த வேற்படை வானவனே மறவே உனைனான் ஐவர்க்கு இடம்பெற காலிரண்டு ஒட்டி. இந்த உடம்பை பத்தி பாடுறார். அடுத்து ஐவர்க்கு இடம்பெற. உடம்புல யார் இருக்கிறாங்க? பஞ்சபூதம் 5 பேர் இருக்கிறாங்க. பஞ்சபூதம் 5 பேர் மட்டுமா இருக்கிறாங்க? 5 புலன்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 புலன். ஐவர்க்கு இடம்பெற கால் 2 ஒட்டி. இதுக்கு என்ன வச்சுக்கிறானா இறைவன்? காலை ஒட்டி வச்சுக்கிறானா இறைவன். காலை ஒட்டி வச்சுக்கிறாரு. உண்மைதானே? கால் அடிபட்டா மறுபடியும் பழைய கால் மாதிரி மாறாது இல்லையா? கால் 2 ஒட்டி அதில் 2 கை வைத்த 2 கையை வச்சுக்கிறார். 2 கையை வைத்திருக்கிறார். எதுக்கு வச்சுக்கிறாரு? அவருடைய சன்னிதானத்திலே அவரை வணங்குவதற்காக வைத்திருக்கிறார் இந்த கரத்தை. 2 கையும் ஒன்னா சேருகிற பொழுது இதுக்கு பேர் என்ன? ஒரு மனிதனே நம்ம வணக்கம்னு சொல்லலாம். தெய்வத்தையே நாம் வணங்குகிறோம். 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே
இந்த உடம்பு அழியறதுக்கு முன்னாடி என்னை வந்து காப்பாத்த முருகா. உடம்பு அழியறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து உன் தரிசனத்தை கொடுத்துடு. ஏன்னா உடம்பு அழிஞ்சிட்டா அதுக்கு பிறகு உயிர் வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்காது. தொந்தி சரிய மயிரே வெளிர நரை தந்த மசைய முதுகே வலையிரு தொங்க ஒருகை அடிமேல் வர மகளின கையாடே. தொந்தி சரிய மயிரே வெளிர நரை தந்த மசைய முதுகே வலையிரு தொங்க ஒருகை அடிமேல் வர மகளின கையாடே. தொண்டு கிழவனிவனாரென இருமல் என்கிற மூனுரையே உடரைகளை துஞ்சு குருடுபடவே தெவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் ஒருவே தனையும் இல மைந்த உடமை கடலே என முடுக துயர்மேவே. மங்கை எழுது விடவே யமப்படர்கள் நின்று சர்வமளவே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிலே மயில் விசை வரவேலும். எந்தை வருகிறது நாயக வருக மைந்த வருக மகனே எலி வருக எங்கள் வருக என தாருயிர் வருக அபிராமா. இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பறிவோடு கோசலை புகழ வருமாயன். சிந்தை மகிழும் முருகா குறவரில் அவஞ்சி மருவும் அழகா. சிந்தை மகிழும் முருகா குறவரில் அவஞ்சி மருவும் அழகா. அமர சிறை சிந்த அசுரர்களை வேறொடு மடிய அடுதீரா. திங்கள் அருவன் அதி சூடிய பரம கந்த குமர அலையே கரை பொருத செந்தினகிரியிலே மருவி வளர் பெருமாளே. திங்கள் அருவன் அதி சூடிய பரம கந்த குமர அலையே கரை பொருத திங்கள் அருவன் அதி சூடிய பரம கந்த குமர அலையே கரை பொருத செந்தினகிரியிலே மருவி வளர் பெருமாளே. செந்தினகிரியிலே மருவி வளர் பெருமாளே பெருமாளே. திருப்புகழ் நான் பாடுறேன். முருகா நல்லா இருக்கும்போது உன்னை பாடுறேன் பேசுறேன் எல்லாம் பண்றேன். என் நலம் தவறுகின்ற பொழுதாவது நீ ஓடி வந்து என்னை காப்பாற்றணும். மயிலில் மிசை வர வேணும். எல்லாரும் நல்லா இருக்கும்போது நட்பு சுற்றம் சொந்தம் பந்தம் கணவன் மனைவி குழந்தை எல்லாமே இருக்கும். நலம் தப்பிய பிறகு யார் இருப்பா? நம்ம விரும்புகிற உறவுகள் எல்லாமே வந்து நம்மளை விருப்பம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு படுத்து படிக்க இருக்கிறவங்களும் சேவை பண்ணுவாங்க. 1 மாதம் பண்ணுவாங்க, 2 மாதம் பண்ணுவாங்க, 3 மாதம் பண்ணுவாங்க. 1 வருஷத்துக்கு மேலே போனால் எப்போ போய் தொலையுமோ நினைப்பாங்க. அப்போவாது 1 வருஷம் வரைக்கும் இப்போ அப்போட கிடையாது. ஒரு 3 நாள் போனாலே போதும். யார் ஐது நடக்குது இது கூட அப்போ ஓய்வு குடும்பம் தெரியல. உறவுகள்லாம் வந்து இப்படி மாறுகின்ற பொழுது என்னை எல்லாரும் இப்படி சொல்லுகிற பொழுது எனக்கு எப்போவுமே துணை நீ மட்டும்தான் இறைவா. உண்மையிலே இறைவன் மட்டும்தான் நமக்கு துணை. யார் நமக்கு உற்ற துணை உறுதுணை கடைசி வரை எப்பொழுதும் வரக்கூடிய துணை யார்? நாம் கடைசி வரை நமக்கு வரக்கூடிய ஒரே துணை. எது வந்தாலும் எது போனாலும் யார் இருந்தாலும் யார் இல்லாமல் போனாலும் எது கிடைத்தாலும் எது கிடைக்காமல் போனாலும் யார் நம்மை விரும்பினாலும் யார் விரும்பாவிட்டாலும் எந்த நேரமும் எதிலும் மாற்றம் அடையாமல் ஒரே நிலையில் எப்பொழுதும் நம்முடன் வரக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். இதுதான் பாரதமாத்தாலும் சொல்லக்கூடிய சாராம்சம். பாரதத்திலே இதுதான், ராமாயணத்திலே இதுதான், கந்த புராணத்திலே இதுதான், பெரிய புராணத்திலும் இதுதான், 12 ஆழ்வாருடைய வரலாற்றிலும் இதுதான், 72 தாசன்மாருடைய எந்த எடுத்து பார்த்தாலும் இறைவன் மட்டும்தான் சதம். இதுதான் பட்டத்தார் பாடுறார். ஓரும் சதமல்ல உற்றார் சதமல்ல ஒன்று பெற்ற பேரும் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல நின்றால் சதம் கட்சி கம்பனே. எதுவுமே சதம் கிடையாது.
எதுவுமே நம்மோடு தொடர்ந்து வரப்போவது கிடையாது. ஒரு காலத்திலே வரக்கூடிய வரவு, ஒரு காலத்திலே அந்த உறவு வந்து புரிஞ்சிடும். நல்லா பாருங்க, எப்பவுமே சண்டை போட்டுங்கிற கணவன் மனைவி 80 வருஷம் 90 வருஷம் வரை வாழ்வாங்க. சண்டையே போனாலும் ஒத்துமையா இவங்க சொல்ற பேச்சு அவங்க கேட்டு, அவங்க சொல்ற பேச்சு இவங்க கேட்டு மனம் ஒத்து இருக்கின்ற தம்பதிகளே இறைவனை பிடிச்சிடுவான். 2ல் 1 காலியாகிடும். இதுதான் விதி. எந்த நேரமும் சண்டையும் சச்சரவும், பேச்ச நான் கேட்க மாட்டேன், என் பேச்ச நீங்க கேட்க மாட்டேன்றது 80 வருஷம் வரைக்கும் இருக்கும். பழைய காலத்து பாட்டிங்களை போய் கேட்டு பாருங்க. நான் பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் அவன் எங்கதான் நல்லா வச்சிருந்தான், அவங்ககிட்ட நான் பட்ட பாடுக்குது, அவ்வளோ பாடுபட்டான் அவங்ககிட்ட. அவன் என்ன நிம்மதியாக வச்சுதான், அவன் ஓடி போட மாட்டானான்னு நான் சாமி கும்பிடாத நாளே கிடையாது. 70 வருஷம் வரைக்கும் அவன் உயிரை எட்டாம் பாரு. 70 வயசானப்பதான் அவன் ஓடி போனாங்க. அதே வந்து மனமொத்த கொண்டறியா இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில அவங்களே பிரிஞ்சிடுவாங்க. அதையும் மீறி கருத்து ஒத்தவர்கள் தொடர்ந்து வளராங்கன்னா விதி அவங்கள. இதுதான் வந்து வாழ்க்கையில நீங்க எல்லார் வாழ்க்கையுமே நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால கடைசி வரைக்கும் நமக்கு எது சதம் என்றால் இறைவனுடைய திருவடி மட்டும்தான் சதம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய 6 வடிவத்தை அம்பாள் ஒன்று சேர்த்தாள். 6 முகம், 12 திருக்கரம், 18 கண்ணு முருகனுக்கு. சிவனுக்கு எப்படி நெற்றி கண்ணு இருக்குது, அது மாதிரி முருகனுடைய 6 முகத்திலையும் 6 நெற்றி கண்ணு, 18 கண்ணு. உயிரெழுத்து 12 ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கன்றமே. அந்த சத்தமே என்ன தெரியுமா, அது பேர் என்ன, உயிர் எழுத்து. நம்ம உடம்புக்குள்ளே வருகின்ற சத்தம் தான் உயிர் எழுத்து. தானாவே வரக்கூடிய சத்தம். அந்த உயிரெழுத்து 12 முருகனுடைய 12 கைகள். மெய்யெழுத்து 18 கா ஞா சா ஞான்றவே அந்த மெய்யெழுத்துக்கள். அந்த மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 எழுத்து வரும் மெய்யெழுத்து. கா ஞா சா டா நா தா நா பா மா யா ரா லா மா லா லா ரா நா என்று பார்க்கிற பொழுது முருகனுடைய அந்த 6 நெற்றிகளிலே இறங்கக்கூடிய அந்த 18 நேத்திரமும் மெய்யெழுத்து 18 முருகப்பெருமானுடைய கண்கள் தான் மெய்யெழுத்து 18. 12 உயிர் எழுத்து முருகனுடைய கரங்கள். அதாவது தமிழ் கடவுள் முருகன். தமிழாக விளங்கக்கூடிய கடவுளையே முருகன் தான். அதுதான் ஔவையாறு, நக்கீரர் எல்லாரும் தமிழே, அகத்தியர் எல்லாரும் முருகனை தமிழ்ல பாட பாட, அருணகிரிநாதர் முதல் கொண்ட எல்லாரும் முருகனை தமிழ்ல பாட 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 முருகனுடைய அருளை பெற்றார்கள். 18 கண்ணோடு முருகப்பெருமான் இருந்தார். 6 கார்த்திகை பெண்களுக்கும் சிவபெருமான் வரம் கொடுத்தார். அம்மா நீங்க 6 பேரும் முருகனை வளர்த்ததனாலே ஆகாயத்திலே 6 நட்சத்திரங்களாக இப்பொழுது நீங்கள் திகழ்வீர்கள். உங்களுக்கு வருடத்திலே ஒரு நாள் விழா எடுக்கப்படும். மாதம் உங்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்று வருகின்ற அந்த நட்சத்திர நாள் முருகனுக்கு உகந்த நாளாக, அதுதான் நம்ம கிருத்திகையாக சாமியை வணங்குவோம். உங்களுக்கு ஆண்டிற்கு ஒரு நாள் விழாவாக திருக்கார்த்திகை, அதான் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம். திருக்கார்த்திகை தீபம் சுவாமி சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, இந்த பெண்களுக்கும் சேர்த்து முருகனுக்கும் சேர்த்துதான் திருக்கார்த்திகை தீபம். உங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்தேன். உடனே அந்த 6 முகம் சென்று 6 நட்சத்திரமா மாறி ஆகாயத்தை போய் சேர்ந்தார்கள். அவர்கள் ஆகாயத்தை போய் சேர்ந்த பிறகு அம்பாள் என்ன பண்ணா, பொற்கிண்ணத்திலே பால் கொடுக்கிறார். அம்பாளிடத்திலே பால் சாப்பிட்டவங்க 2 பேர் தான். முருகர், ஞானசம்பந்தன். ஞானசம்பந்தருக்கும் அம்பாள் பால் கொடுத்தாங்க, ஞானப்பால். அந்த பாலை குடிச்சு வாய் ஓரத்துல ஒழுகிட்டு இருக்குது. சிவபாதையை பார்த்தாரு, யாரு கொடுத்த எச்சிரடி சாப்பிட்டேன். அப்புறம் தான் அவர் தேவாரம் பாடினார்.
திருத்தோணியப்பரை பார்த்து கை நீட்டி எழுதுன்றது. அம்மா அம்மையே அப்பா அம்மையே அப்பான்னு சிவபெருமான் நோக்கி அழுதாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு, இது வரையும் எனக்கு வந்து நீங்கள் ஆட்கொள்ளலையே. உடனே சுவாமி அம்பாலோடு தோன்றி பொற்கிணத்துல பால் கொடுக்க சொன்னார். அம்பாள் பால் கொடுத்தாங்க. பாலை குடிச்ச உடனே பால் வாய் ஓரத்தில் ஒழுகி கொண்டிருக்கு. குழந்தை வந்து சாப்பிடும்போது இப்படிதான் சாப்பிடணும் தெரியாது, துணைகிறது தான் தெரியாது இல்லையா. யார் கொடுத்த எச்சிலையும் போது அவர் வந்து தோளுடைய ஸ்ரீயனுக்கு தேவாரம் பண்ணார். அவருக்கு முன்னாடி பால் குடித்தவர் முருகப்பெருமான். முருகனுக்கு பொற்கிணத்துல பால் கலந்துருந்தான். முருகப்பெருமான் அந்த பாலை குடிக்கின்ற பொழுது அவருடைய வாய் அதற்கு வழியாக பாலினுடைய துளிகளானது சிந்தி அந்த சரவண பொய்கையிலே விழுகின்றது. சரவண பொய்கையிலே விழுகின்ற பொழுது அதிலே 6 முனிவர்கள் இருக்கிறார்கள். பராசருடைய மைந்தர்கள், வசிஷ்டருடைய மகன் சக்தி முனிவர், சக்தி முனிவருடைய மைந்தன் பராசரன். அந்த பராசரனுடைய மைந்தன் இந்த 6 பிள்ளைகள். இவங்களோட வேதவியாசர் கூட பராசருடைய மைந்தன் தான். வியாசருடைய மைந்தன் சுக பிரம்ம மகரிஷி, பச்சை கிளி. சுகபிரம்மம் 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 சொல்லிக்கினே இருந்தோம்னா பச்சை கிளி நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த சுகபிரம்மம் என்ற பேருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த பராசருடைய 6 குழந்தைகள் மீனா தமர்ந்துகிறாங்க அந்த சரவண பொய்கையில. இந்த முருகப்பெருமான் வாயிலே குடித்த பால் அவருடைய வாயிலிருந்து வழிந்து விழுகின்ற எச்சில் பால் குடித்த உடனே அந்த 6 மீனும் அந்த பால் துளிகளானது தண்ணீரை விழுந்த உடனே 6 மீன்களும் சென்று அந்த பாலை குடிக்கிறது. குடித்த உடனே 6 மீன்களும் 6 பிள்ளைகளாக உருப்பெற்றார்கள். 6 பிள்ளைகளாக உருப்பெற்ற உடனே அம்பாள் பார்த்தா, நீங்க யாருப்பா? அம்மா, நாங்க 6 பேரும் பராசருடைய மைந்தர்கள். இன்னைக்கு ஏன் இவ்வளவாக மீனா இருந்தீங்க? நாங்க பராசருடைய பிள்ளைகளாக இருக்கிற போது இந்த சரவண பொய்கையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து கரையில போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதனால கோபமடைந்த எங்க அப்பா பராசரர் இந்த மீன்களை எல்லாம் கரையில எடுத்து போட்டதுனால எத்தனை மீன் செத்து போச்சு, நீங்க 6 பேரும் மீனா மாறி இந்த சரவண பொய்கையிலே இருங்கன்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்பா, நாங்க தெரியாம இந்த மீன்களை எடுத்து விளையாட்டா கடை மேல போட்டு போனோம், இந்த பாவம் தேர்றதுக்கு என்னப்பா வழி என்று கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னாரு, உங்க 6 பேருக்கும் எப்போ மீன் சாபம் நீங்கும் என்றால், இங்கே அம்பாள் முருகப்பெருமானுக்கு பால் கொடுக்க வருவாள். முருகன் பால் குடித்து அவர் விடுகின்ற எச்சில் பாலை நீங்க எப்ப கொடுக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு இந்த சாபம் நீங்கும் என்றால், இப்பொழுது முருகனுடைய எச்சில் பாலை குடித்ததுனாலே எங்களுடைய சாபம் நீங்கியது. இதை சொன்ன உடனே இந்த 6 முனிவர்களுக்கும் முருகன் அருள் கொடுத்தார். அந்த 6 பேரும் போய் யாகம் நடத்துறாங்க. இந்த 6 பேர் தான் முருகனுக்கு திருப்பரங்குன்றத்துல தெய்வயானை அம்மாவுக்கும் முருகனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க 6 பேர் தான். இந்த 6 முனிவர்களும் தான் யாகம் நடத்தி மந்திரம் சொல்லி திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் செய்து வைப்பது இந்த 6 முனிவர்கள் தான் செய்து வைக்க போகிறார்கள். 6 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றம் சென்று அங்கே முருகனுக்கு வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முருகனை வேண்டி தவம் பண்ணிருக்கிறார்கள். இப்பொழுது முருகனை அழைத்துக் கொண்டு அம்பாள் திருக்கைலாயத்துக்கு வருகிறாள். திருக்கைலாயத்துக்கு வந்த உடனே தேவாதி தேவர்கள்லாம் பார்க்கறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, தங்கவேல் முருகனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா, சண்முகருக்கு அரோகரா, சூரசன்மாருக்கு அரோகரா என்று அரோகரா 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 என்று முருகனை பாடுகிறார்கள். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்து எல்லளவும் மையமில்லையே, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்து எல்லளவும் மையமில்லையே, பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, பச்சை மயில் வாகனனே சிவ
எல்லளவும் மையமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே. முருகா, கொச்சை மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். என் சர்ச்சையெல்லாம் இங்கே மறைந்ததப்பா, சாந்தம் நிறைந்ததப்பா. என் சர்ச்சையெல்லாம் இங்கே மறைந்ததப்பா, சாந்தம் நிறைந்ததப்பா. அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே, அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே. நீ அலையா மனங்களிலே ஆறுதலை தரும் நீரா. நீ அலையா மனங்களிலே ஆறுதலை தரும் நீரா. பச்சை மயில் வாகனனே, சிவமான சுப்பிரமணியனே வா. பச்சை மயில் வாகனனே, சிவபால சுப்பிரமணியனே வா. என் சர்ச்சையெல்லாம் இங்கே மறைந்ததப்பா, சாந்தம் நிறைந்ததப்பா. என் சர்ச்சையெல்லாம் இங்கே மறைந்ததப்பா, சாந்தம் நிறைந்ததப்பா. என் சர்ச்சையெல்லாம் இங்கே மறைந்ததப்பா, சாந்தம் நிறைந்ததப்பா. சாந்தம் எப்ப அடையும்? முருகனை பற்றி பாடும்போது, முருகனை பற்றி பேசும்போது, முருகனை பற்றி கேட்கும்போது சாந்தம், செல்வம், மகிழ்ச்சி, சுபிக்ஷம், சுபம், சீர், சிறப்பு, பெருமை, புகழ், பலம், உடல் நலம் எல்லாமே கிடைக்குமா இறைவனை பற்றி பாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது, கேட்கிற பொழுது. எல்லாமே இறைவனுடைய அருளாலே பரிபூரணமாக அற்புதமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை அழைத்துக் கொண்டு திருக்கைலாயம் வந்தார். திருக்கைலாயத்தில் முருகன் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் கண்டவெற்பு. கண்டவெற்பு பேர். அவர் என்ன பண்றாரா, அப்படியே அந்த திருக்கைலாய மலையில இருக்கின்ற பனி சிகரங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு விளையாடுறாராம். ஓடுறாராம், கடகடன்னு ஓடி வராராம். இப்படி கிடுகிடு கிடுகிடு ஜலதட ஜலம் என்று அவர் ஓடும் போது, ஓடி வருகிற பொழுது அவருடைய காலில் இருக்கிற தண்டை. தண்டை என்பதை யாருக்கு அணிவோம்? குழந்தைக்கு தான் தண்டையை போடுவோம். இப்ப தண்டை அணிந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். தண்டை அணிந்து கொண்டு அந்த குழந்தை ஓடும் போது, ஓடி வருகிற பொழுது திபு என்று ஓடுகிற பொழுது தேவர்கள்லாம் பார்க்கறாங்களாம். அதாவது நெருப்பு பொறியா தோன்றுகிற பொழுது எல்லாரும் முருகனை பார்த்தாங்க. இந்த நெருப்பு பொறி 6 குழந்தையா வழிவெடுத்த பொழுதும் பார்த்தாங்க. 6 குழந்தையும் அம்பால் அழைத்த கொண்டு வருகிற பொழுதும் பார்த்தாங்க. குழந்தை வளர்ந்திருக்கின்ற சிறப்பை தேவர்கள் பார்க்கல. அவர் கிடுகிடு ஜலஜடவென்று ஓடும் போது இந்த மலை சிகரங்கள்லாம் அப்படியே உதிர்ந்து மேரு மலையில ஒரு பக்கம் தவம் செய்து கொண்டிருக்கிறான் தேவேந்திரன். ஏன்னா சூரபத்மை பொன்னகராக விளங்கக்கூடிய தேவலோகத்துக்கு வந்த உடனே அங்கிருந்து தப்பி ஓடி மேருமலையை போய் சேர்ந்தான் தேவேந்திரன். மேருமலையில சபம் செய்து கொண்டிருக்கிற தேவேந்திரன் என்ன செய்கிறான்? என்னடா இது சூரபத்மனுடைய ஆளா என்னன்னு தெரியல இந்த குழந்தை. இது என்ன, யார் இந்த குழந்தைன்னு தெரியலையே, நம்மை காப்பதற்காக வந்த முருகனையும் தெரியல. இது ஏதோ பயங்கரமான யுத்தம் தெரிஞ்ச குழந்தையா இருக்கும் போல இவர் கூட சண்டை போடுறதுக்கு வரான். சண்டை போடுறதுக்கு வருகிற பொழுது நாரத மகரிஷி ஓடி வருகிறார். தேவேந்திரா, என்ன பண்ற நீ? இல்லைங்க, குழந்தைய பார்த்தா ஒரு 2 வயசு தான் அவங்க. என்னன்னா பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடுது. ஆகாயத்தில் வர நட்சத்திரங்கள்லாம் அப்படியே பிடிச்சு கையில் போட்டு அஞ்சாங்கல் ஆடுற மாதிரி ஆடுது. எல்லாம் 2 வயசு குழந்தைனால பண்ண முடியுமா? அதனாலதான் இது அசுர பிள்ளையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னா, இது அசுர பிள்ளை அல்ல, இது அசுர பிள்ளை அல்ல,
இவர்தான் உன்னை காப்பதற்காக வந்த ஆறுமுகன். அதான் ஆறு முகத்தோடு இருக்கிறதுனால இது என்னவோன்னு பார்த்தேன். தேவேந்திரா, நீ இவ்வளவு பெரிய தவறு செய்யறது, உன்னை காப்பதற்காக வந்த தெய்வமே இவர்தான் சொன்ன உடனே முருகனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகின்றான் தேவேந்திரன். இத அழகா பாடினாரு அருணகிரிநாதர். தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சமேனில். தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சமேனில். தந்தையினை முன் பருந்தி பௌரி கொண்டு சங்கடமாய்ந்தனின் அன்பு போல கண்டுரக நம்புடன் சந்தமுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்தும் வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தமும் சந்தியாவோ புன்னரிக ரண்டமும் கொண்டபகி ரண்டமும் புண்ணியட வெங்கலம் கொண்ட போது பொன்கிரிய நச்சிரன் வெங்கிலும் மலர்ந்தமும் புன்னரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தமும் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே பொங்கல் குரமங்கையில் சந்தமன கும்பிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே. பொங்கல் குரமங்கையில் சந்தமன கும்பிடும் பொங்கல் குரமங்கையில் சந்தமன கும்பிடும் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே. தம்பிரான், தம்பிரான்னா என்ன அர்த்தம்? தம்பிரான் என்றால் சமமாக சொல்லப்பட முடியாதவனுக்கு தம்பிரான்னு பெயர். முருகனுக்கு சமமா எதையுமே சொல்ல முடியாதான். சூரியனுக்கு சமமாக எந்த விளக்கெல்லாம் சொல்ல முடியுமா? சூரியன் இல்லாதனால நம்ம லைட் எரியற வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியுது. சூரியன் இருக்கும்போது லைட்டு போட்டாலும் இந்த பளிச்சுன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. சூரியனுக்கு நிகராக புலோகம் எல்லாம் விளக்கேற்றி வச்சா கூட இந்த புலோகத்துல எல்லாம் எரிகிற விளக்காலே ஒரு சூரியன் தருகின்ற பிரகாசத்தை கொடுக்க முடியாது. அதுபோல சூரியனோடு எந்த ஒரு பிரகாசத்தையும் எந்த ஒரு எரிகின்ற தீபத்தினுடைய ஒளியினுடைய பிரகாசத்தை ஒப்பிட முடியாது. அதே போல அதே மாதிரிதான் முருகனோடு ஒப்பிட முடியாதான். அதான் அவருக்கு பெயர் கும்பமுனை கும்பிடும் தம்பிரானே என்றார். உன்னோடு ஒப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாதுப்பா. கலசத்துல வந்து உதித்த அகத்தை வழிபாடு செய்த முருகா என்று அருணகிரிநாதர் திருப்பவங்க பண்றார். அப்படி காலிலே தண்டையும் சிலம்பும் சதங்கையும் அணிந்து கொண்டு முருகனானவர் விளங்குகின்றார். தேவாதி தேவர்கள்லாம் கையெடுத்து வணங்குறாங்க. தேவாதி தேவர்கள்லாம் கையெடுத்து வணங்குறாங்க. முருகனுக்கு ஒரு வாகனம் ஆட்டுக்கடா. மயில் மட்டும் முருகனுக்கு வாகனம் அல்ல, ஆட்டுக்கடாவும் வாகனம் உண்டு. முதல்ல பறக்கக்கூடிய வாகனத்தை கொண்டவர் யாருன்னா பெருமாளா முருகனா? முதலிலே பெருமாளுடைய வாகனம் பறக்கக்கூடிய வாகனம் கருடன். முருகனுடைய பறக்கக்கூடிய வாகனம் மயில். அப்போ முதல்ல பறக்கக்கூடிய வாகனத்தை கொண்டவர் பெருமாளா முருகனா? கந்தபுராணம் சொல்லுது, கிரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்திலேயே உருவானது கந்தபுராணம், முருகனுடைய இந்த புராணம். பெருமாளுக்கு கருட வாகனம் காசிபருடைய மைந்தன் தான். காசிபருக்கும் வினதைக்கும் பிள்ளையா வந்து தோன்றியவன் தான் கருடதேவர், கருட பகவான். காசிப மகரிஷியருடைய மனைவி கத்ரு, வினதை, 2 பெண்கள். இந்த வினதை கத்ருவுக்கு 108 முட்டைகள். அந்த முட்டையிலிருந்து 108 பாம்பு வந்து பறந்துச்சு. வினதை அக்கா, கத்ரு தங்க. இப்போ வினதை வந்து 2 முட்டை கொடுத்தாரு காசிபர் குழந்தைங்களை. அந்த 2 முட்டையை கொடுக்கும்போது 500 வருஷமா இருக்குது 2 முட்டையும் குழந்தையோ பறக்கல. ஏன்னா இது நம்ம தங்கைக்கு 108 குழந்தை முட்டையிலேருந்து பறந்துருச்சு பாம்புகள். நாம் இவ்வளோ காலமாக சுமந்தவரும் நமக்கு குழந்தைய பிறக்கலையே, அப்போ இது என்ன அதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணால் ஒரு முட்டையை எடுத்து வச்சான். இடுப்பு பகுதி வரைக்கும் நல்லா வளர்ந்து கால் வளராமல் ஒரு குழந்தை தோன்றியது. அந்த குழந்தைக்கு பெயர் அருணன்.
இந்த குழந்தை சொல்லுது, அம்மா 500 வருஷம் பொறுமையா இருந்தல்ல, இப்போ தங்க முதல்ல பிள்ளை படுறானா நீ முதல்ல பிள்ளை படுறானான்னு பார்க்காத, பிறக்கிற பிள்ளை ஒழுங்கா பெற்றோமான்னு பார்க்கறது தான் முக்கியம். முதல்ல யார் குழந்தை பிறக்கிறதுன்றதான் முக்கியம். அது நமக்கு தகுந்த பிள்ளையா பிறகுதான்றதுதான் முக்கியம். அது மெதுவாக பிறந்தா கூட நமக்கு ஏற்ற பிள்ளையா பிறக்கணும். என்னை அவசரப்பட்டு இப்படி ஒழிச்சிட்டியே, பாதி உடம்பு தான் எனக்கு வளர்ந்துக்குது, இடுப்பு வரையும் தான் வளர்ந்துக்குது, காலெல்லாம் வளரல. நீ இன்னும் ஒரு 500 வருஷம் பொறுமையா இருந்திருந்தா என் காலெல்லாம் வளர்ந்து நான் அழகா பிறந்திருப்பேன். என்னை அறகுறையா நீ அவசரப்பட்டு இந்த மொட்டையை ஒழித்து என்னை அறகுறையாக்கியதுனால நீ உன் தங்கைக்கு வேலைக்காரியா 1000 வருஷம் வாழணும் சாபம் கொடுத்துட்டு இந்த முட்டையை ஒழிக்காத, இந்த முட்டை இன்னும் 500 வருடங்கள் கழித்து இதுல இருந்து அழகா ஒரு குழந்தை பிறக்க அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் சூரிய பகவானுக்கு தேர் ஓட்ட போயிட்டார். சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு உதயமாகும், அதற்கு பெயர் அருணோதயம்னு பேரு. அதாவது விடியற்காலை 5:30 மணிக்கு மேல் கொஞ்சமா வெளிச்சம் தெரியும் பாருங்க கிழக்கு பக்கம், அது சூரியனுடைய தேரோட்டி அருண முதல்ல வரான்னு அர்த்தம். அதுக்கு பெயர் அருணோதயம். அருணோதயம் தோன்றிய பிறகுதான் சூரியோதயம் தோன்றும். சூரியனுடைய குதிரைகள் 7: காயத்ரி, பிரகதி, ஜெகத்ரி, திருஷ்ணு என்று 7 குதிரைகள். அதாவது நம்முடைய 7 வாரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, சரி க ம ப த நி 7 சுரம் சூரியனுடைய குதிரைகள் தான். அந்த சூரிய பகவான் குதிரையோடு அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வரக்கூடியவன் அருண பகவான். அருணோதயம் பேர். மீதம் இருக்கின்ற அந்த 500 வருஷம் அந்த மொட்டையை பார்த்து கொண்டு வந்தால் அந்த மொட்டையிலிருந்து வதித்தவர் தான் கருட பகவான். அது நடக்கிறது எப்போ? துவாபர யுகத்துலதான் கருட பெருமாளுக்கு வாகனமானார். திரேதாயுகத்திலேயே கந்தபுராணம் முருகனுடைய வரலாறு உருவானது. அதுக்கு பிறகு திரேதாயத்துக்கு பிறகு திரேதாயுகம், திரேதாயுகத்துக்கு பிறகுதான் துவாபர யுகம். அப்போ முதல்லையே பரங்கரை வாகனத்தை பெருமாளுக்கு முன்னாடியே வைத்திருந்தவர் யாருன்னா முருகன். சூரனை மதம் பண்ண பிறகுதானே மயில் வருதா? இல்லை, முதல்ல அவருக்கு மயில் வாகனம் தான் ஒரு வாகனம். முதல்ல அவருக்கு மயிலா இருந்தது யார் தெரியுமா? வேதம். வேதம் தான் முருகனுடைய வாகனம் மயிலா இருந்தது. அதற்கு பிறகு சூரனை வதம் செய்யும் பொழுது தேவேந்திரன் மயிலா மாறுவான். மயிலா மாறி முருகனை சுமப்பான். தேவேந்திரனுக்கு பிறகுதான் சூரபத்மனுடைய பாதி உடம்பு மயிலா மாறுறது. ஆக முதலில் பறக்கக்கூடிய வாகனத்தை கொண்டவர் யாருன்னா முருகப்பெருமான். அதான் முருகனை வழிபாடு செய்தால் வண்டி வாகன விபத்து வராது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னா முருகன் அருள்த்தால் தான் நம்ம வண்டி வாகனம் வாங்க முடியும். வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, வாகனம் வாங்குறதாலும் சரி, மண்ணு வாங்குறதா இருந்தாலும் சரி, அதற்கு செவ்வாயுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி முருகப்பெருமான் மயில் மீது உலா வருகிறார். அந்த மயிலோட வாகனம் என்றால் அடுத்து இன்னொரு வாகனம் ஆட்டுக்கடா. இந்த ஆட்டுக்கடா அவர் எப்படி வாகனமா அமையுதுன்னா, நாரதர் ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்கள், யாகத்துல சொல்லக்கூடிய மந்திரம்லாம் சரியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது, பிழையா இருக்கக்கூடாது. ஒரே அச்சர ஸ்ருதி மாறினா கூட, ஒரே எழுத்து மாறினா கூட அதனுடைய அர்த்தமானது வேறமாயிடும். அதனுடைய அர்த்தமானது வேறமாயிடும், அதனுடைய பலன் வேறமாயிடும், வேற மாதிரி மாறிடும். நல்ல பலனுக்கு பதில் கெட்ட பலனை கொடுத்துரும். அதனாலதான் அச்சர சுத்தின்னு சொல்லுவாங்க. அச்சர சுத்தினா நாம் சொல்லுகின்ற வார்த்தையை தெளிவாக சொல்ல வேண்டும். மழை ஒரு சிலருக்கு அந்த ரா வராது, ரா என்பது வராம மலை அப்படின்னுவாங்க. மழை வருதுன்னா மழை வருதுன்னுவாங்க. அக்ஷர சுத்தி, அந்த சொல்லுகின்ற வார்த்தை எந்த ஒரு பாட்டை பாடினாலும் எதோ ஒன்று சொன்னாலும் அந்த நாவிலே சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது தூய்மையாக, அந்த அக்ஷரமானது பிழையில்லாமல் வந்தால் நாம் எதை கேட்டு எதை வேண்டி நாம் சொல்கிறோமோ அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இல்லை, மந்திரம் சொல்லும் போது பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அக்ஷர சுத்தியில
நாங்கள் சொல்கிற மந்திரத்தில் பிழை இருந்தால் கூட மன்னிச்சுக்குமா முதலே சொல்லிடுவாங்க. ஏன்னா பிழை இல்லாமல் அவங்க சொல்ல முடியாது. எங்காவது ஒரே ஒரு எழுத்து மாறினா கூட அதில் விபரீதமான விலையை கிடைக்கும். இப்போ நாரதர் மந்திரம் சொல்லி ஒரு யாகம் நடத்தினார். அந்த யாகத்தில் அவர் சொன்ன மந்திரம் சில இடத்துல தவறி போச்சு. தவறி போனது அந்த அக்ஷரம் மாறி போச்சு. அக்ஷரமானது மாறியதனாலே அந்த யாகத்திலே இருந்து ஒரு பயங்கரமான ஆட்டுக்கடா எழுந்து வருது. அந்த ஆட்டுக்கடா நாரதரையே துரத்தின்னு ஓடுது. நாரதர் ஓடுறார், இங்க ஓடுறதா அங்க ஓடுறதா எங்க ஓடுறது என்று ஓடுகிற பொழுது தேவர்களாலும் அந்த ஆட்டுக்கடா ஒண்ணுமே செய்ய முடியல. ஓடுகிறார்கள். ஓடுகிற பொழுது முருகா 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 என்று முருகனிடத்துல ஓடுறாங்க. முருகனிடத்துல ஓடுகிற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தார்? அந்த ஆட்டுக்கடாவை பார்த்து அதனுடைய கொம்பை பிடித்து ஒரே சுழட்டி தன்னுடைய காலடியிலே வைத்து அதன் மீது ஏறி அமர்ந்து அதனுடைய தாமச குணத்தை அடக்கினார். ஆட்டுக்கு என்ன குணம்? தாமச குணம். தாமசம்னா மந்த புத்தி. ஆட்டுக்கடா மந்த புத்தி. அதான் ஆட்டுக்கறிலாம் சாப்பிட விடணும். அசைவம் பேர் என்ன? ஆசைவம். ஆசைவம்னா என்ன? இது வேண்டாம். அசைவம் நிறைய பேருக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம்னா அசைவம் சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா உடம்பை அது கெடுத்துடும். உடம்பை கெடுத்துடும், புத்தியை அது கெடுத்துரும், சித்தத்தை அது கெடுத்துரும், மனதை கெடுத்துரும். செத்த பழத்தை எங்கே போடுவோம்? சுடுகாட்டில் போடுவோம். அப்போ செத்து போன இறைச்சியை சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும்? சுடுகாடாகும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்முடைய குணங்களுக்கும் சம்பந்தம் மிக மிக அதிகம். நாம் நல்ல சைவமான உணவை சாப்பிடும்போது நல்ல உணர்வுகளே கிடைக்கும். நல்லா கவனிச்சுப்பாரு. கோபமே வராது. கோபம் என்பது வரக்கூடாது. 6 வகை குணங்கள்: கோபம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம், காமம். 6 குணம். இந்த 6 குணங்கள் தான் மனிதனை அடிக்கிறது. குரோதம் என்பது குறும்பு. அப்படிதான் குறும்பு. குரோதம். லோபம். லோபம் என்றால் தானம் தரணுன்ற எண்ணமே இல்லாத குணத்துக்கு பெயர் லோபம். மதம். மதம் என்றால் திமிர், ஆணவம். மாச்சரியம். மாச்சரியம் என்றால் எதில் பார்த்தாலும் வேறுபாடு கண்டுகொண்டே இருப்பது, குறை கண்டுகொண்டே இருப்பது, மாச்சரிய உணர்வு. அதற்கு பிறகு கோபம். கோபத்தால் அழிந்தவர் உண்டே தவிர கோபத்தால் வாழ்ந்தவர் என்பது இதுவரைக்கும் யாரும் கிடையாது. கோபம் பாவம் அறியாது. கோபமானது அழிவை மட்டுமே தரும். அடுத்து காமம். காமம் என்பது முறையறியாது. காமம் என்பது எப்பேற்பட்ட வீராதி வீரனும் எங்கே அழிந்து போகிறான் என்றால் காமத்தால் அழிந்து போயிடுவான். ஆயக்கலைகள் 64 சிறந்தவன் ராவணன். 64 கலையில் அவன் சிறந்தவன். அகத்தியரோடு வீணை போட்டியிலேயே கலந்து கொண்டவன். அகத்தியரோடு வீணை போட்டியிலே கலந்து கொண்டு அருமையா அவன் அந்த வீணை எடுத்து மீட்டினான்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்றவன் ராவணன். நவகிரகங்களையே படிகளாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவன். சிவபெருமானுடைய தவத்திலே அவரை அடையிறோம்னா அவனை மாதிரி ஒரு தவம் செய்யக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. கோகர்ணேஸ்வரர் என்கின்ற சிவன் கோயில் தோன்றுவதற்கு காரணமே ராவணன் தான். ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போகிற பொழுதுதான் அது லங்காபுரிக்கு போகாதபடியில் கோகர்ணம் அந்த இடத்திலேயே அந்த லிங்கத்தை வைத்து விட்டால் அவருடைய இயற்கை உபாதையினாலே திடீர்னு சுவாமி கொடுக்குறார் ஆத்மலிங்கத்தை. தேவர்கள்லாம் சொல்றாங்க, சுவாமி ஆத்மலிங்கத்தை கொடுக்குறீங்களே, அவன் ஏற்கனவே படாத அட்டுழியம் பண்றான், அவன் கையில கொடுக்குறீங்க, அவன் என்னென்ன பண்ணுவான்னு சொல்றாங்க. சொல்லுகிற பொழுது சுவாமி சொல்ற, என் பக்தன் அவன் செய்த தவத்துக்கு வரம் கொடுக்க வேண்டியது என் கடமை. அதாவது எந்த தெய்வமா இருந்தாலும் நாம் செய்கிற பூஜைக்கு அது பலன் கொடுத்தே தீரும். மண்ணிலே
நல்ல விதை போட்டாலும் சரி, கெட்ட விதை போட்டாலும் சரி, விதையை போட்டால் முளையை தர வேண்டும், அதை முளைத்து வர செய்ய வேண்டும் என்பது மண்ணினுடைய விதி. அதுபோல் நாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நாம் வழிபாடு செய்தால், நாம் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நமக்குண்டான பலனை தர வேண்டும் என்பது தெய்வத்துக்கே விதி. அது சிவபெருமான் சொல்றார். அவன் என்னை நோக்கி தவம் செய்தான், அவன் செய்த தவம் என்னை மகிழ வைத்தது. அப்போ நான் கேட்குற வரத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும், நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆத்மலிங்கத்தை கொடுத்துட்றார். கொடுக்கும்போது சொன்னார், இதை நீ எங்கேயும் கொண்டு போய் வைக்காம நீ எடுத்துக்கொண்டு போவாயானால் நீ லங்காபுரிக்கு எடுத்துன்னு போகலாம், எங்கன்னா வச்சுக்கிட்டா நீ திருப்பி எடுத்து போக முடியாதுன்னார். சரி, அதை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்போது எல்லாரும் விநாயக பெருமானை அழைக்கின்றார்கள். விநாயக பெருமான் மாடு மேய்க்கின்ற சிறுவனாக வருகிறார். திடீர்னு அவருக்கு இயற்கை உபாதை சிறுநீர் வருகிறது. சுவாமி கையில் வைத்துக் கொண்டு சிறுநீர்லாம் கழிக்கக்கூடாது, இயற்கை உபாதைகளை செய்யக்கூடாது. இயற்கை உபாதைகள் செய்துட்டு வந்தால் கை காலை கழுவி கொண்டு தான் ஆலயத்துக்குள்ள வரணும். பூஜை அறையாக இருந்தாலும் சரி, எங்கவா இருந்தாலும் இயற்கை உபாதை மலம் கழித்தாலும் சரி, சிறுநீர் கழித்தாலும் சரி, நாம் தும்மனாலும் சரி, எதை செய்தாலும் கை காலை கழுவிக்கொண்டு, கைகளையும் கால்களையும் கழுவிக்கொண்டு தான் வரணும். அப்படி கழுவாமல் வந்துட்டு என்ன ஆகும்? குஷ்டம் வரும். உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளை புள்ளியாவது பாருங்க. அந்த வெள்ளை புள்ளின்ற அந்த குஷ்டத்தில் அது ஒரு வகை. இந்த உடம்பெல்லாம் தோல்மை வரத்து, கொப்பளம் சீழ் வரத்து ஒரு வகை. இந்த உடம்பெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையா புள்ளி வர்றது ஒரு வகை. அதே போல ஆலயத்தினுள்ளே சிறுநீர்லாம் கிடைக்கூடாது. இதெல்லாம் ஆசார கோவைன்ற ஒரு நூலில் வருது. கோயிலில் போய் என்ன பண்ணணும், பூஜை பண்ணும்போது என்ன பண்ணணும், திடீர்னு பூஜை கடையில் தும்மல் வந்துடும், சாப்பிட்டுன்னே இருப்போம் தும்மல் வந்துடும், அந்த நேரம் போய் கை கால்களை தூய்மை செய்து கொண்டு தான் வரணும். அப்பொழுது அவனுக்கு சிறுநீர் உபாதை விட்டது. அப்போ எப்படி இந்த லிங்கத்தை கீழே வச்சுட்டா எடுக்க முடியாதுன்னும் போது விநாயக பெருமான் மாடு வச்சுக்கிறாரு, கூப்பிடுறாரு. நான் வர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க, கீழே வச்சுருவாருங்கிறார். பிள்ளையார் சொன்னார், 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ வந்துடணும். சரிப்பா, நீ 10 எண்ணின்னு சொல்கிறேன். நான் சிறுநீர் இவ்வளோ நேரம் தான், சிறுநீர் வர்றதுதான் எனக்கு தெரியும், அது இவ்வளோ நேரம் தான் கழிக்கணுன்ற கணக்கு எனக்கு தெரியுமா? திடீர்னு கொஞ்ச நேரத்திலேயே சிறுநீர் கழிச்சு போயிடும், சில நேரம் நிறையனமும் வரும். நான் எப்படிவா சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, 10ன்னு சொல்லுவேன். அதுக்குள்ளே வந்தேன்னா கையில் கொடுப்பாங்கன்னா கையில் வச்சுடுவாங்க. அவசரப்படாதப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு, நான் இயற்கை உபாதிக்காக கஷ்டப்படணும்னா இப்போ கூட இதுக்காக நான் கருத்து வேறுபாடாக பேசக்கூடிய கொஞ்சம் வச்சுக்கோ தம்பின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 4 நாள் 1 பிள்ளையார் ஆபா ஒன்று இப்போயே சொல்லிட்டே இருந்து நான் மரத்துக்கு பக்கத்துலேயே போய் அதுக்குள்ளே சொல்லிட்டேன். அது எனக்கு தெரியாது. இன்னும் 9 முடியத்துக்குள்ள நீ வரணும். இன்னும் 4 பேர் 2 3 மிஸ்டர் பிள்ளையார். அதற்கு பிறகு மரத்துக்கு அருகாமையிலே சென்று ஒரு சிறுநீர் கழிப்பதற்குள்ளவெல்லாம் 10 முடிச்சு சுவாமி கீழே வச்சுட்டார் ஆத்மலிங்கத்தை. இப்படி விநாயக பெருமானுடைய அருளாலே அந்த கோகர்ணேஸ்வரர் தான் அந்த ஆத்மலிங்கம். அந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் திருக்கோகர்ணமும் ஒன்று. அந்த திருக்கோகர்ணேஸ்வரர் நம்முடைய ராவணனால. அப்பேற்பட்ட சிவபெருமானே ஆத்மலிங்கத்தையே வாங்கக்கூடியவன் எதால் அழிந்தான்? சீதை என்ற மாற்றா பெண்ணின் மீது மற்றவனுடைய மனைவி மேல ஆசை வைத்ததனாலே அந்த காமம் அவனை அழித்தது. சந்திரபகவான் 15 நாள் வளர்வதும் தெய்வதுமாக அவன் சாபத்தை எதனால் பெற்றான்? ரோகிணி என்ற பெண் மீது வைத்த காமம் அவனை அழித்தது. தேவேந்திர உடம்பெல்லாம் கண்களாக விளங்கக்கூடிய 1000 கண்ணுடையவன் ஒரு பேர் தேவேந்திரனுக்கு. உடம்பெல்லாம் பெண்குறிகளாக மாறுபடி ஒரு சாபத்தை அவன் எதனால் பெற்றான்? கௌரவ மகரிஷியுடைய மனைவி அகலியை மீது வைத்த காமத்தாலே அவன் அந்த சாபத்தை பெற்றான். அதனாலே இந்த குணங்கள்லாம் வாழ வைக்காத தவிர நம்மை அழிவுக்கு கொண்டு போகும். அப்ப இந்த குணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது எது? சைவ உணவு. யாரு அசைவத்தை தவிர்த்து சைவத்தை சாப்பிடுகிறார்களோ அதுதான் நம்ம சமயத்துக்கு பேரே சைவ சமயம் பேர். சைவ உணவை உண்ண 72,000 நாடி நரம்பும் சுத்தி அடைந்து உடல் ஆரோக்கியம், தேக சௌகரியம், வாழ்நாள் நீடிப்பு, உடலுக்கு பலம் எல்லாமே சைவம்தான். அப்படி இந்த 6 வகை குணங்களையும் வென்று 6 வகை குணங்களையும் வெல்லணும். அப்படி என்றால் சைவ உணவை தான் சாப்பிடணும்.
இவ்வளோ விஷயங்கள் இந்த புராணங்களிலும் இந்த இதிகாசங்களிலும் இருக்கிறது. அந்த மந்த புத்தி என்பது வரக்கூடாது. அது சைவ உணவு சாப்பிட்டாதான் ரஜோகுணம், தபோகுணம் என சொல்லப்படுகின்ற சாத்வீகம் 3 குணம் இருக்குது. தபோ ஆட்டுக்கடா குணம் மந்தமாக இருக்கும். எத்தனை முறை சொன்னாலும் புரியாது. கடையே சோம்பேறியா பட்டு சோம்பேறி தனம் எப்போ வருதோ அப்பா மந்த புத்தி. அடுத்த ரஜோகுணம். ரஜோகுணம் என்பது எப்போ பார்த்தாலும் கோபப்படுறது. இன்னும் கோபம் வரும், ஆத்திரம் வரும், சண்டை வரும். சாத்வீகம் மேம்பட்ட குணம். இதெல்லாம் இறைவனை அடையக்கூடிய குணம், எப்பொழுதுமே அமைதி நிலவக்கூடிய குணம். இந்த ஆட்டுக்கடா என்பது தபோகுணம் என சொல்லப்படுகின்ற மந்த புத்திக்கு உரியது. இந்த ஆட்டுக்கடாவை தான் நாரதர் நடத்திய யாகத்திலிருந்து எழுந்து வருகிறது அந்த ஆட்டுக்கடா. அந்த ஆட்டுக்கடாவை முருகப்பெருமானவர் இது பேரே கந்த புராணத்திலே தகரேறு படலம். தகரேறு என்றால், தகர் என்றால் ஆட்டுக்கடாவுக்கு தகர்னு ஒரு பேர். இந்த ஆட்டுக்கடாவை பிடித்து முருகப்பெருமான் அதன் மீது அமர்ந்து அதனுடைய மந்தத்தன்மையை போக்கி எல்லா மிருகமும் மாடு குத்தும் போது பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் குத்தும். எல்லா ஜீவராசியும் முன்ன தான் நம்மளை காக்கும். மாடா இருந்தாலும் சரி, தேலா இருந்தாலும் சரி, வண்டா இருந்தாலும் சரி, நண்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பாருங்க முன்ன தான் நம்மளை கட்டிக்கும். ஆனால் ஆட்டை பாருங்க, அது குத்துதுன்னா பின்னாடி உள்ள போகும். மந்த புத்தி இருக்குது. பின்னாடியே போய் அதுக்கப்புறம் தந்தம் ஓடி நம்மளை முட்டும். அதனாலே அந்த மந்த புத்தியை கொண்ட அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து முருகப்பெருமான் அடக்கி தேவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்றார். அப்படி தேவர்களை எல்லாம் காப்பாற்றுகிற பொழுது எல்லாரும் முருகனுடைய திருவிடைகளை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். கந்த வெப்பிலே இந்த பக்கம் விநாயகர், நடுவிலே சிவன் பார்வதி, இந்த புறத்திலே முருகப்பெருமான். இப்படி இருக்கின்ற பொழுது எல்லாரும் வரவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல சென்று விநாயகர் வழிபாடு செய்து சிவன் பார்வதி தரிசனம் செய்துட்டு கந்தவெப்பு வழியாக வரும்போது முருகனை தரிசனம் பண்ணிட்டு எல்லா தேவர்களும் சொல்லுவார்கள். ஒரு நாள் பிரம்மதேவர் வர்றார். முழுவதற் கடவுள் விநாயகரை வணங்கிட்டார். அடுத்து சிவன் பார்வதி அவங்களையும் வணங்கிட்டார். அப்படியே இறங்கி வரும்போது முருகனை பார்க்குறார். இப்போ வீரவாகு தேவர், வீர ராக்கதர், வீர புரந்தரர், வீர கேசரி, வீர மார்த்தாண்டர், வீர புரந்தர சொல்லப்படுகின்ற அந்த நவ வீரர்களும் 109 வீரர்களும் முருகனுடைய தம்பிகள் கூட இருக்கிறாங்க. பிரம்மர் என்ன பண்ணாரு, நாம பார்த்து பிறந்த குழந்தை இது, பிறக்கிறதுக்கு சிவபெருமான இடத்துல போய் வரவானே நான் தானே, இதை போய் நாம் வணங்குறதான்னு சொல்லிட்டு முருகர் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, இறங்கி போகிறாங்க. முருகர் பார்த்தார், தம்பி வீரவாகரை பார்த்து சொன்னார், அதை ஒரு 4 முகம் போதுவார், அதை போய் கூட்டுருவாங்க. உடனே வீரவாகதேவர் வந்தார். 4 முகம்னா, ஏன்னா முருகனை மதிக்கல இல்லையா, அதனால பிரம்மதேவர் என்ன கூப்பிடல, போய் 4 முகம் இல்லையா, அது 4 முகமா, ஆமாம் உங்களுக்கு 4 முகம் தானே இருக்குது, ஏன்பா நான் என்ன வேலை தெரியுமா செய்கிறேன், நீ எந்த வேலைன்னா செய், எங்கள் 6 முகத்தை வணங்காம தானே போகிற, நீ 6 முகமா, ஆமாம் எங்கள் சுவாமி 6 முகத்தை வணங்காமல் போகிற, உனக்கு 4 முகம்தான் பேர், உனக்கு நீ பிரம்மன்லாம் நாங்கள் ஒன்று நினைக்க மாட்டோம், நான் சுவாமி நினைக்கிறார் வா. உடனே பிரம்மதேவர் முருகருக்கு முன்னாடி நின்றார். முருகப்பெருமான் கேட்டார், என்ன வேலை செய்கிறீங்க, நானா முருகா, நான் தான், அவருக்கு நான் என்ற ஆணவம் வருது, நான் தான் இந்த உயிர்களை எல்லாம் படைக்கிறேன், நீ பிறக்கிறதுக்கே சிவனிடத்துல அவரிடத்துல வழிபாடு செய்தவனே நான் தாங்க, சரி உயிர்களை எல்லாம் படைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமான எழுத்து எது, ஆதாரமான சத்தம் எது, ஓம் அகாரம் உகாரம் மகாரம், ஆ உ மா, இது 3ம் சேர்ந்ததுதான் ஓம். ஆ ஊமா ஆ ஊமா ஆ ஊமான்னு சொல்லினே அதெல்லாம் ஓம் என்று முடியும். ஓம் என்பதுதான் இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் படைப்பதற்கு மூல மந்திரம். மந்திரத்தை சொல்லுங்க, மந்திரத்தினுடைய பொருளை சொல்லுங்கள, அதுவாப்பா அதுவாப்பா அதுவாப்பான்னு
தலையை போட்டு இப்படி சொரிகிற பொழுது முருகப்பெருமான் பார்த்தார். பிரணவத்தினுடைய அர்த்தமே தெரியாமல் படைக்கிற தொழில் செய்கிற இந்த பிரம்மனை பிடிச்சி சிறையில் அடையும். இவனுக்கே பிரணவத்தினுடைய அர்த்தம் தெரியும்னா இவன் படைக்கிற உயிர்லாம் எப்படி இருக்கும், பிடிச்சி சிறையில் அடைஞ்சோடனே பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. நந்திய பெருமானிடம் ஓடி போய் தேவர்கள்லாம் சிவனிடத்தில் முறையிட்டாங்க. சிவபெருமான் நந்திய பெருமான் அனுப்பினார். நந்தி வந்து அடைத்தார். நந்தி இடத்துல சொன்னார் முருகர், இங்கே ஜெயிலில் 4 முகத்துக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையா, ஒன்றையும் பிடிச்சி உள்ளே போட்டோமான்னு என்னை விட்டா போது எடுத்தார் ஓட்டம். நந்தி ஓடி போய் சிவபெருமான இடத்துல சொன்ன உடனே இப்போது சிவபெருமான பார்வதி அங்கிருந்து வராங்க. வருகிற பொழுது தந்தை வந்த உடனே ஓடி வந்து பாதத்தில் விழுந்து வணங்கினார் முருகர். சிவபெருமான் கேட்டாரு, முருகா என்னதான் இருந்தாலும் உன்னோட வயதில் மூத்தவரே, அவருக்கு மந்திரம் தெரியலனாலோட இப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாமா? வா, ஓம் என்ற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரியாத இவர் கோலம் போட தெரியாத இடத்துல முகமாக கொடுத்தா அவன் எப்படி கோலம் போடுவான்? ஒருத்தன் ஒரு வீட்டில் 1 வருஷமாக சாப்பிட்டு நான் கோலம் போடுறேன் எப்படா போடுறேன், பொங்கலுக்கு போடுறான், சரி போடுன்னு பார்த்தா முகமாக தேர்ச்சிட்டாலாம். அந்த மாதிரி பிரணவத்தினுடைய மந்திரத்தையே தெரியாத இவனால எப்படி உயிர்களை படைக்க முடியும்? அதனால தான் தண்டனை கொடுத்துருக்கிறேன். சிவபெருமான் கிட்ட உனக்கு தெரியுமாப்பான்னா, எனக்கு தெரியும்ப்பா. சரி எனக்கு சொல்லு, அதை ரகசியமாக காதல் தான் சொல்லணும்னா. சரி சொல்லுப்பா. அப்பா, நான் சொல்ல போகிற மந்திரம் பெருசு. எனக்கு வயசு இப்போ 4 தான் ஆகுது. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயம் பெருசு. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. இந்த பழமொழி வந்து இங்கே தான் வருது. நான் சொல்ல போகின்ற விஷயம் பெரிது என்பதனாலே சொல்லக்கூடிய நான் எங்கே இருக்கணும்? குரு ஸ்தானத்தில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணும். மேலே உட்காந்துறாங்க முருகன். நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்தாலும் உங்களுடைய நெற்றிக்கண்ணில் இருந்தால் நான் உதித்தேன். நீங்கள் என்னை உருவாக்கியவராக இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ இந்த பிரணவத்தினுடைய பொருளை சொல்ல போகிறேன். என்னுடைய வயது 4 இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பொருளுக்கு மரியாதை தரணும் இல்லையா? கேட்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கணும்? கீழே அமர்ந்து கேட்கணும். சொல்லுப்பான்னு கை கட்டி வாய் பொத்தி சிவபெருமான் சொல்லுப்பா பிரணவத்தினுடைய மந்திரத்தை என்று சுவாமி கேட்கிறாராம். முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளை அப்படியே சொன்ன உடனே அப்பனே என்றார். சிவபெருமான் அப்பா அம்மா இல்லாதவர், அப்பனே என்று அவரே ஒருத்தர் அப்பா என்று ஏற்றுக்கொண்டார் என்றால் முருகனை தான் ஏற்றுக்கொள்கிறார். அப்பனே இவ்வளவு ஞானமா உனக்கு என்று என் அப்பனே என்று முருகனை அப்படியே வாரிக்கொண்டார். அதற்கு இடமா தான் இப்போ சுவாமி மலையில முருகப்பெருமான் சுவாமிநாதன் மேலே இருப்பார், சிவபெருமான் கீழே இருப்பார். 100 படினா கூட அப்பா கீழே மகன் மேலே. இந்த வரலாறு நடந்ததற்குரிய ஆதாரமாக இப்போ சுவாமி மலை அறுபடை வீட்டில் இதுதான் வந்து முதல் படை. 6 படை வீட்டிலே முதல் படை எது என்றால் சுவாமி மலை. அந்த சுவாமி மலையிலே தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கீழே இருக்கிறார். அவருக்கு பிரணவத்தை உபதேசிக்கின்ற முருகன் மேலே இருக்கிறார். இப்படி பிரணவத்தை உபதேசித்த உடனே 3 பேர் முருகனிடத்தில் உபதேசம் பெற்றார்கள். தேவ சிரேஷ்டர் சிவபெருமான், முனி சிரேஷ்டர் அகத்தியர். ஓம் என்ற பிரணவத்தை அகத்தியருக்கும் முருகன் தான் உபதேசம் பண்றார். நர சிரேஷ்டர் மனிதர்ல அருணகிரிநாதர், ஒரு நாட்கள் ஓம் என்று எழுதினார் இல்லையா? அதனால இப்படி 3 பேர் முருகனிடத்திலே முருகனை நேரடியாக குருவாக பெற்றவர்கள். தேவ சிரேஷ்டர் சிவபெருமான், நரசிரேஷ்டர் அருணகிரிநாதர், முனி சிரேஷ்டர் முனிவரில் அகத்திய மாமுனிவர். இப்படி 3வருக்கும் குருவாக அமர்ந்தனால்தான் முருகப்பெருமானை வணங்கினால் குரு அருள் கிடைக்கும். குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட குருவருளை தரக்கூடிய தெய்வம் யார் என்றால் முருகப்பெருமான். அதற்கு பிறகு இந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அனைத்து தேவர்களுமே அறியும்படி சொல்லி இந்த பிரம்மதேவரை சிறையில் இருந்து விடுவிக்கின்றார். அப்படி சிவபெருமானே அப்பனே என்று தனக்கு தந்தையாய் ஏற்றுக்கொண்டது முருகனை. தாயாக ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறார். யாருன்னா 63 நாயன்மார்ல ஒரு அம்மா காரைக்கால் அம்மையார். எல்லாரும் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த அம்மா மட்டும் உட்கார்ந்துதான் இருப்பாங்க. எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் 63 நாயன்மார்ல ஞானசம்பந்தர் முதல் கொண்டு எல்லாரும் நின்று இருப்பாங்க. காரைக்கால் அம்மையா உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன காரணம்னா சிவபெருமானே அம்மா என்று
அன்னையாக அம்மாவாக ஏற்றுக்கொண்டது காரைக்கால் அம்மையார். என்ன அந்த அம்மா எலும்புகளை உகுத்து எலும்பு தோல் பூண்டு தலைகீழாகவே திருக்கைலாயம் முழுவதும் தலைகீழாக நடந்ததுனால இவ்வளவு பயங்கரமான பக்தியா என் அம்மையே எம்மை பேருகின்ற அம்மையே என்று காரைக்கால் அம்மையாரை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி முருகப்பெருமான் பிரணவத்தினுடைய உபதேசத்தை வழங்கி தேவர்களுக்கும் பிரம்மதேவர்களும் வழங்கி சிவபெருமானுக்கே குருவாக அவருக்கே தெரியும் சிவபெருமானுக்கு இருந்தாலும் குழந்தையின் மூலம் கேட்கிறார். குழந்தையின் மூலமாக குழந்தை வாயில சொல்றதை கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் குழந்தை ஒழுங்காக சொல்லிடலான்னு கேட்கிறார். அப்படி ஒழுங்காக சொன்னதால்தான் முருகன் அப்பனே என்று ஏற்றுக்கொண்டார். இப்படி தந்தைக்கு குருவாக அமர்ந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து முருகப்பெருமான் கந்த வெறுப்பிலே இருக்கின்றார். கந்த வெறுப்பிலே இருக்கின்றார். இப்போ சிவபெருமான் மாதிரி இளைய கிருஷ்ணாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனாலும் ஏதோ இந்த பிராணத்தின் வழியாக இப்போ எங்கள் மூலமாக வந்து அவர் எவ்வளவு பொறுமையாக அமர்ந்து இவ்வளோ அவருக்கே எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா சிவபெருமானே அவருடைய கனவுல வந்து தோன்றி